காலையிலேயே விஜயா பரபரப்பா வந்து திரிஞ்சுட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க, "உங்க மாமா எப்போ வருவாங்க?" "இதோ வந்துட்டே இருக்காங்க." சரின்னோனே டக்கு டக்குன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி ரோஹிணி உங்க மாமா வந்துருவாங்கல்ல, மாமா வந்துருவாங்கல்ல சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அவங்க மாமியாரும் வந்து கிண்டல் பண்ணி விஜயாவ பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் விஜயா வந்து எதையோ வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்கவே வந்து வந்தவங்களுக்கு வந்து ரூம் வேணுமே, எங்க தங்க வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம தலைவர் மனோஜ் வந்து, "ஐயோ! என் ரூம்லாம் நான் தரமாட்டேன்ப்பா" சொல்லிடுறாங்க. வேணா ரவி ரூம் எடுத்துக்கங்க. ரவி ரூம் பெருசுன்றாங்க. ரவி என்ன சொல்றாங்கன்னா, "என்ன என் ரூம்லாம் பெருசு கிடையாது. எல்லா ரூமும் ஒண்ணுதான்டா" சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. உடனே முத்து வந்து என்ன சொல்றாங்க, "இங்கேயும் வந்து உங்க ரூம் பிரச்சனை ஆரம்பிச்சிடுறீங்களா? நாங்களும் வெளியே தானே படுத்துட்டு இருக்கோம். நீங்களும் வெளியவே படுங்க" அப்படி சொல்றாங்க. உடனே ரோஹிணி என்ன பண்றாங்க, அவங்க மாமாவாச்சே அதனால வந்து திருட்டு மாமா இல்ல. அதனால வந்து ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, விட்டு குடுக்குற மாரி விட்டு குடுக்குறாங்களாம். "நானே ரூம் தரேன். நம்ம மனோஜ் நம்ம வெளிய படுத்துக்கலாம்" அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்துவ என்ன சொல்றாங்கன்னா, "நீ போய் இளநீ பறிச்சுட்டு வான்னு" சொல்லிட்டு முத்துவ அவங்க அம்மா அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. ரோஹிணி ஒரே பயத்துல இருக்காங்க. எங்கடா நம்ம விஷயம் வெளிய தெரிஞ்சு போறோமோ, இவரு எப்படி சொதப்பிட போறாரோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காங்க. விஜயா ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்ச்சியா வந்து விஜயா வெளிய போறாங்க. வெளிய போனோனே அங்க ஒரு கார் நிக்குது. கார் நிக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் வாங்க, 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 வாங்க. மலேசியா மாமா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அங்க போனா கார் பக்கத்துல போனா, நம்ம கறிக்கடை பாய் பண்ற பெரும் அலும்பா இருக்கு. மலேசியாலேருந்து உண்மையிலே இறங்குனவங்க கூட இவ்ளோ பில்டப் குடுக்க மாட்டாங்க போல இருக்கு. ஆனா இவரு பயங்கர பில்டப் குடுக்குறாரு. பில்டப் குடுத்துட்டு கார்லேருந்து இறங்குன உடனே ரோஹிணிய கட்டிப்பிடிக்கிறாரு. ரோஹிணிய கட்டிப்பிடிச்சுன்னா, "என்னய்யா பண்ற?" ரோஹிணி கேட்குறாங்க. "மலேசியாலலாம் இப்படி தானே கட்டிப்பிடிப்பாங்க. அதனால தான் கட்டிப்பிடிச்சேன்." எப்படி நம்மளுடைய நடிப்பு கேட்குறாங்க. "கேவலமா இருக்கு. இது மாரிலாம் பண்ணாத." "ஏம்மா எங்க கேமரா இருக்கு?" "கேமராலாம் இல்ல. டைரக்டர் வந்துகிட்டே இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஆரத்தி எடுக்க வைக்கிறாங்க. ஆரத்தி எடுக்க வைக்கிறதுக்கு விஜயா வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே மீனாவும் கூப்பிடுறாங்க. ஸ்ருதியும் கூப்பிடுறாங்க. ஸ்ருதி வந்து ஃபர்ஸ்ட்டு முடியாதுன்னிடுறாங்க. நெருப்ப வந்து மாமா மேல தூக்கி போட்டுருவேன். எனக்கு அதெல்லாம் எடுக்க தெரியாது அப்படின்றாங்க. மாமா உடனே பயந்து போறாரு. இருந்தாலும் பரவாயில்ல சும்மா நில்லுமான்ன உடனே சரி அதுக்கப்புறம் ஸ்ருதி போயிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்துட்டு உடனே உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போன உடனே நம்ம மாமா பில்டப் பெரும் பில்டப்பா இருக்கு. கறிக்கடை பாய் வந்து கருப்பு கண்ணாடிய மாட்டிக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனோனே இடிச்சுக்கிறாங்க. இடிச்சுக்கிட்ட உடனே அவங்க பாட்டி சொல்றாங்க, "கருப்பு கலர் கண்ணாடி போட்டின்னா இப்படிதான் இடிச்சுப்ப. ஒழுங்கா முதல்ல கண்ணாடிய கழட்டு" அப்படின்றாங்க. கண்ணாடி கழட்டோனே ஐயாக்கு வெளிச்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் எல்லாரும் உள்ள உட்கார வைக்கிறாங்க. உள்ள உட்கார வச்சிட்டோனே வந்து மாமா இந்த டைம்ல வந்து பயங்கரமா சொதப்புறாங்க. மலேசியாவ வந்து சிங்கப்பூருன்றாங்க. என்னென்னமோ தப்பு தப்பா பேசுறாங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம ரோஹிணி வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டாவே இருக்கு இவரு மேல. இருந்தாலும் வந்து ரோஹிணி வந்து ஏதோ ஒண்ணு சொல்லி சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து இந்த டைம்ல வந்து முத்து வராங்க. முத்து வந்து ம் வெளிய செப்பல் இருக்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஓஹோ! வந்தாச்சா? உள்ள போய் யார் வந்து பார்க்கலாம். எனக்கு ஏற்கனவே வந்து பியூட்டி பார்லர் அம்மா மேல எனக்கு பெரிய டவுட்டாவே இருக்கு. இந்த மாமா வச்சு தான் இந்த பியூட்டி பார்லர் அம்மா இப்ப செய்ற தப்ப நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனோனே நம்ம கறிக்கடை நம்ம பிராட்வே பக்கத்துல வாங்குனாங்கல்ல ட்ரெஸ் எல்லாம், அதெல்லாம் கொண்டு வந்து தட்டுல வைக்கிறாங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்.